ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் தேர்தல் நேரத்தில் திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் என ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் தெரிவித்தார். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட RS மடை ஊராட்சி MSK நகர் பகுதியில் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள கலையரங்கத்தை ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் திறந்து வைத்தார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் கலையரங்கம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் திமுகவிற்கு வாக்களித்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் அப்பகுதியின் குடிநீர் பிரச்சினை 1 மாதத்திற்குள் முழுமையாக தீர்க்கப்படும் என்றும் தொகுதி முழுவதும் தன்னால் முடிந்த அளவு அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என்றும் கூறினார். தொடர்ந்து பூமாரி அம்மன் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் நகராட்சி தலைவர் கார்மேகம், RS மடை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் விஜயகுமார், துணைத் தலைவர் கபில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் மாரியம்மன் கோயிலில் முன்பாக இரண்டாவது முறையாக உங்களுக்கு பணியாற்றுவதற்கான வாய்ப்பு தந்திருக்கிறீர்கள். அதற்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அது மட்டுமல்லாமல் நான் இன்று எதிர்க்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இந்த பகுதி மக்களுக்கு தேவையான அடிப்படைகளை ஒவ்வொரு முறையும் நான் உங்களை எளிதாக சந்தித்து என்னுடைய சட்டப்பேரவை உறுப்பினரிலிருந்து கண்டிப்பாக இந்த பகுதி மக்களுடைய தேவையை நான் நிறைவேற்றுவேன். வாக்களித்தவைக்காக உங்களுக்கு பணியாற்றுவதற்கான நன்றிகளை தெரிவித்து, சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அதற்கு பின்னால் மறைந்த முன்னாள் DR ராமசாமி அவர்கள் தொடர்ந்து 2 முறை மக்கள் பணியாற்றிருக்கிறார். MSK சத்யேந்திரன் ஆற்றிருக்கிறார். அதற்கு பின்னால் எனக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக தந்திருக்கிறீர்கள். இதற்கு நன்றி கடனாக இரவுபகல் பாடாமல் உங்களுடைய தேவைகளிலிருந்து பணியாற்றக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, உங்களின் உறவராக, உங்கள் உறவுக்காரராக நான் பணியாற்றுவேன்.